எல்லா உள்ள இறைவனை வேண்டி உங்களெல்லாம் வருக வருக என்று வரவேற்று அடுத்தபடியாக வருகை உள்ள முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அருமையினர் விஜயபாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு 5 நிமிடம். நல்ல நாளிலே நல்ல இயக்கத்திலே நல்ல தலைமையின் கீழே நல்ல பாதையிலே அதுவும் வெற்றி பாதையிலே தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி பாதையிலே கழகத்துடைய தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் ஆகிய மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு இங்கே வருகிறது உங்களை எல்லாம் வாஞ்சையோடு வருக வருக இயக்கத்தில் இணைந்து உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்ற வண்ணத்தில் உங்களுக்கு இயக்கத்துடைய துண்டை அறிவிக்கக்கூடிய நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் எல்லோரையும் வாஞ்சையோடு பாசத்தோடு அன்போடு அரவணைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமையின் குஷியானந்தன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய கழகத்துடைய பொருளாளர் நீண்ட நெடுகாலம் இயக்கத்தில் தலைவரோடு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உணவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய இயக்கத்திலே என் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய குழி மரியாதைக்குரிய மரகதம் அவர்களுக்கும் மரகதம் குமரவேல் அவர்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இயக்கத்தில் இணைந்திருக்க உதயகுமார் அவர்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மூத்தவர்கள் பாலாஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தமிழக அவர்களுக்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செய்து இந்த எங்களுடைய சோழந்தனுடைய சட்டமன்ற உறுப்பினர் கருப்பை அவர்களுக்கும் இங்கே இயக்கத்தில் இணைய வைத்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.ஆர். மாலா அவர்கள் அன்பு தம்பி ராகுல் ஒன்றிய மகாபலிபுரத்துடைய தொடர்ந்து சேர்மனாக ஒன்றியக்கூடிய செயலாக இருக்கக்கூடிய ஒரு துடிப்பான தம்பி இளவன் எல்லாம் எடுத்த காரியத்தை சிறப்பட செய்து முடிக்கக்கூடிய அன்பு தம்பி ராகுல் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற கந்தன் அவர்கள் ஐயா செய்தி தொடர்பாளர் ராவுத்தர் ஐயா இன்னும் எல்லாரையும் வாஞ்சையோடு வருக வருக அன்போடு வரவேற்று மேடையில் பேசுகின்ற வாய்ப்பை அளித்த எங்களுடைய பொதுச் செயலாளர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு கருத்து தான், இன்றைக்கு நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவு நல்ல முடிவு, சிறந்த முடிவு, நல்ல தலைமையின் கீழே நல்ல பாதையிலே இன்றைக்கு நீங்கள் அடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய எல்லோருக்குமான ஒரு பிரகாசமான, நமக்கும் சேர்த்து எங்கள் எல்லோருக்குமான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வாய்ப்பை நிச்சயமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு நம்முடைய கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் அவர்தான் உருவாக்க முடியும். தொண்டர்களை தொண்டர்களாக அரவணைக்கின்ற இயக்கத்திலே நீங்கள் இணையவில்லை, தொண்டர்களை தோழர்களாக அரவணைக்கின்ற இந்த தமிழக வெற்றி கழகத்திலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களை நண்பர்களாக பாவிக்கின்ற நீங்க இயக்கத்திலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால் கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டுகளிலே தமிழக வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே, ஜனநாயக நாட்டிலே 2.5 ஆண்டுகளிலே ஆட்சி அமோகமாக பெற்ற எளிய மக்களுடைய யோகோபித்த ஆதரவை பெற்ற தமிழகத்துடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய தலைமையில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், எழும்பூர் அரசு மருத்துவமனையிலே குழந்தையை கொஞ்சுகின்ற பொழுது என்ன எளிமை, என்ன பண்பு என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அங்கே அரசு மாணவர் விடுதியிலே அங்கே நீங்கள் மாணவரிடத்திலே குறை கேட்கின்ற பொழுது எவ்வளவு அன்பு, எவ்வளவு பக்குவம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இதுவரை முதலமைச்சராக இருந்தக்கூடிய வரலாற்றிலே மக்களின் சக்தியை, ஒரு மகா சக்தியை பெற்ற ஒரு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் அன்போடு உங்களை அரவணைக்கின்ற பொதுச் செயலாளர் இன்றைக்கு மேடையில் உங்களை புன்னையோடு உங்களை வரவேற்கிறார். ஆக நல்ல காலம், நல்ல கட்சி, நல்ல தடம், நல்ல வழி, நல்ல பிளாட்ஃபார்ம் உங்களுக்கெல்லாம் இங்கே பணி செய்யக்கூடிய அரும்பாக்கியத்தை, வாய்ப்பை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி இருக்கிறது. இனி நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கைகோர்த்து கரம் கோர்த்து அலை அலையாக, படைப்படையாக, சாறை சாறையாக, திரளாக, வெள்ளம் வெள்ளமாக, கூட்டம் கூட்டமாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எல்லோரும் இன்றைக்கு படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் மக்களின் சக்தி, மக்களுடைய ஈர்ப்பு, மக்களுடைய எதிர்கால நம்பிக்கை. இனி எந்த தேர்தல் வந்தாலும் அதிலே தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் வெற்றி பெறும். தமிழக வெற்றி கழகம் மட்டுமே வெற்றி பெறும் என்பதை மட்டும் சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக வருக. எல்லாம் இங்க முகத்தெல்லாம் பார்க்கறதுல இளைஞரணி பேரவை இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பணிபுரிந்தவர்கள்லாம் இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி நண்பர்கள் நல்லா இருக்காங்க. எல்லோரையும் வாஞ்சியோடு வரவேற்கக்கூடிய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றியோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்த